கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். விரைந்து இந்த கோரிக்கைகளுக்கு தமிழக அரசு தீர்வு தரவில்லை என்றால் அதில் ஜனவரி மாதம் முதல் தமிழ்நாடு முழுவதும் எங்குமே கறிக்கோழி கடைகளிலே கிடைக்காது. அதாவது விவசாயிகளை நாங்கள் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக அரசுக்கு தெரிவித்துள்ளோம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் அணி சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் விவசாய தொழிலில் ஒன்றான கறிக்கோழி வளர்ப்பில் ஈடுபடும் விவசாயிகள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருவதாகவும் அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் தமிழ்நாடு அரசு கறிக்கோழி வளர்ப்புக்கு விவசாய அடிப்படையில் கூலியாக கிலோ ஒன்றுக்கு 15, பண்ணை நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு ரூபாய் 20, காடை வளர்ப்பிற்கு காடை ஒன்றுக்கு ரூபாய் 5 வழங்க வேண்டும். FCR எனப்படும் தவறான முறையை உடனடியாக நீக்கிட வேண்டும். கறிக்கோழி பண்ணையாளர்களுக்கு கட்டணமில்லாமல் தமிழ்நாடு அரசு மின்சாரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்த மாபெரும் உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி தலைமை தாங்கினார். மாநில தலைவர் சண்முக சுந்தரம், மாநில பொதுச் செயலாளர் முத்து விஸ்வநாதன் உள்ளிட்ட பலரும் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர் ABTM மகாலிங்கம், மாநில இளைஞர் ஒருங்கிணைப்பாளர்கள் ஈரோடு பாலசுப்பிரமணியம், கோவை செந்தில்குமார், விழுப்புரம் ஏழுமலை, அரியலூர் துரைமுருகன், திண்டுக்கல் ராமகிருஷ்ணன், சேலம் ஜெயக்குமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். போராட்டம் இது போராட்டம், தொடங்கியாச்சு தொடங்கியாச்சு, கறிக்கோழி விவசாயிகளின் ஒற்றுமை தொடங்கியாச்சு, போராட்டம் தொடங்கியாச்சு, ஓய மாற்றம் ஓய மாற்றம் வேண்டும் வேண்டும் கறிக்கோழி பண்ணைகளுக்கு உரிமை மின்சாரம் வேண்டும் வேண்டும் நீக்கிடு நீக்கிடு FCR முறையை உடனடியாக நீக்கிடு. போராட்டம் இது போராட்டம், கறிக்கோழி விவசாயிகளின் 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி போராட்டம் இது போராட்டம், தொடங்கியாச்சு தொடங்கியாச்சு, கறிக்கோழி விவசாயிகளின் ஒற்றுமை தொடங்கியாச்சு, போராட்டம் தொடங்கியாச்சு, ஓய மாற்றம் ஓய மாற்றம் கோரிக்கைகளை நிறைவேற்றும். அனைத்து விவசாயம் ஒன்று வருவோம், ஒன்று வருவோம், ஒன்று வருவோம், அனைத்து விவசாயம் ஒன்று வருவோம், வழங்கிடு 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 கறிக்கோழி வளர்த்திட கிலோவுக்கு 15 ரூபாய் வளர்ப்பு கூலியாக நிர்ணயம் செய்து வழங்கிடு, உடனடியாக வழங்கிடு. முத்தரப்பு பேச்சுவார்த்தை உடனடியாக நடத்திடு. போராட்டம் இது போராட்டம், கறிக்கோழி விவசாயிகளின் போராட்டம் இது போராட்டம், ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் ஓய மாட்டோம் வழங்கிடு வழங்கிடு கட்டணம் இல்லாத உரிமை மின்சாரத்தை கறிக்கோழி பண்ணைகளுக்கு உடனடியாக வழங்கிடு.
அமைத்திடு 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 கரிக்கோழி விவசாயிகளுக்காக நல வாரியம் அமைத்திடு வாரியம் அமைத்திடு காப்பீடு வழங்கிடு காப்பீடு வழங்கிடு ஒழித்திடு 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 எஃப்சிஆர் முறையை எஃப்சிஆர் முறையை உடனடியாக ஒழித்திடு உடனடியாக ஒழித்திடு உடனடியாக ஒழித்திடு உடனடியாக ஒழித்திடு சுரண்டாதே 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 கரிக்கோழி விவசாயிகளை கரிக்கோழி விவசாயிகளை சுரண்டாதே 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 வழங்கிடு 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 வளர்ப்பு கூலியாக வளர்ப்பு கூலியாக கிலோவுக்கு 15 ரூபாய் கிலோவுக்கு 15 ரூபாய் உடனடியாக வழங்கிடு உடனடியாக வழங்கிடு இல்லையேல் இல்லையேல் இல்லையே இல்லையே கிடைக்காது 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 தமிழ்நாட்டுல கிடைக்காது தமிழ்நாட்டில் கிடைக்காது கரிக்கோழி கிடைக்காது கரிக்கோழி கிடைக்காது தேர்தல் நேரத்தில் தேர்தல் நேரத்தில் தேர்தல் நேரத்தில் தேர்தல் நேரத்தில் கரியை நிறுத்துவோம் கரியை நிறுத்துவோம் உற்பத்தியை நிறுத்துவோம் உற்பத்தியை நிறுத்துவோம் வழங்கிடு 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 நிர்ணயம் செய்து வழங்கிடு நிர்ணயம் செய்து வழங்கிடு முத்தரப்பு கூட்டத்தை முத்தரப்பு கூட்டத்தை உடனடியாக நடத்தி உடனடியாக நடத்தி கிலோவுக்கு 15 ரூபாய் கிலோவுக்கு 15 ரூபாய் உற்பத்தி கூலியாக உற்பத்தி கூலியாக வளர்ப்பு கூலியாக வளர்ப்பு கூலியாக உடனடியாக வழங்கிடு உடனடியாக வழங்கிடு போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் கரிக்கோழி விவசாயிகளின் கரிக்கோழி விவசாயிகளின் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் வெல்லட்டும் 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 கரிக்கோழி விவசாயிகளின் கரிக்கோழி விவசாயிகளின் கவன ஈர்ப்பு போராட்டம் கவன ஈர்ப்பு போராட்டம் வெல்லட்டும் 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 வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே விவசாயிகள் வாழ்கவே விவசாயிகள் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே விவசாயிகள் வாழ்கவே விவசாயிகள் வாழ்கவே அனைவரும் அமருமாறு அன்போடு விவசாயிகள் அனைவரும் தமிழ்நாடு அரசு விரைந்து கரிக்கோழி நிறுவனங்களையும் விவசாயிகளையும் அரசையும் உள்ளடக்கி முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி வளர்ப்பு கூலியாக 6 ரூபாய் 50 பைசா கொடுத்திருந்ததை 15 ரூபாயாக வழங்க வேண்டும். கரிக்கோழி பண்ணைகளுக்கு கட்டணமில்லாத உரிமை மின்சாரம் வழங்க வேண்டும். நிறுவனங்கள் சட்டவிரோதமாக பயன்படுத்தி விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய அந்த எஃப்சிஆர் என்கிற முறையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் இன்று கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை ஈடுபட்டுள்ளோம். 1 கிலோ வளர்ப்புவதற்கு குறைந்தபட்சம் 15 ரூபாய் செலவாகும் போது தமிழ்நாடு அரசு என்ன சொல்றதுன்னா கரிக்கோழி வளர்ப்பதற்கு பயிற்சி கொடுக்கிறது, ஊக்குவிப்பு செய்கிறது, கடன் கொடுக்கிறது, மானியம் கொடுக்கிறது, ஆக எல்லாவற்றையும் கொடுத்து விவசாயிகளை கரிக்கோழி தொழிலில் ஈடுபட வைத்துவிட்டு, ஆனால் விவசாயிகளுக்கு விலை நிர்ணயம் என்று வரும்போது மட்டும் எவ்வித ஏற்பாடுகளையும் செய்யாமல் விலகி கொண்டிருக்கிறது. கடந்த 2013ஆம் ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி விலை நிர்ணயம் செய்யப்படும் என்கிற அறிவித்த போதும் அந்த அறிவிப்பு இதுவரை நடைமுறைப்படுத்தப்பட்டது. நிறுவனங்கள் எல்லாம் உலகத்திலேயே இல்லாத நடைமுறை, மோசமான நடைமுறை, ஒரு சர்வாதிகார நடைமுறையான அந்த எஃப்சிஆர் எனும் முறையை கடைபிடித்து விவசாயிகளை சுரண்டி வருகிறார்கள். இது அரசியலமைப்பு சட்டத்தால் தடை செய்யப்பட்ட முறை. ஆனால் அந்த முறையை நிறுவனங்கள் கடைபிடிப்பதால் விவசாயிகள் மிக கடுமையாக வஞ்சிக்கப்படுகிறார்கள். எனவே கரிக்கோழி பண்ணை விவசாயிகள் கோரிக்கைகளை உடனடியாக தமிழ்நாடு அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்து கோரிக்கையும் நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் வருகிற ஜனவரி மாதம் முதல் தமிழ்நாட்டு மக்களுக்கு கரிக்கோழிகள் கிடைக்காது, விவசாயிகள் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை தெளிவாக இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் பேர் சார்? வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி, நிறுவனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம். ஆனால் குறைந்தபட்சம் கிலோவுக்கு 15 ரூபாய் வளர்ப்பு கூலி இருந்தால் மட்டும்தான் அது கட்டுப்படியாக என்கிற சூழ்நிலை நிலை வருகிறது. ஏன்னா ஆள்குழி உயர்ந்து போச்சு, பஞ்சு விலை உயர்ந்து போச்சு, எல்லா விலைகளும் உயர்ந்த பின்பும் விவசாயிகளுக்கு 6 ரூபாய் 50 பைசா என்பது மிக மிக சுரண்டல் முறையாக இருக்கிறது. மேலும் அரசாங்கமே கரிக்கோழி பண்ணை என்பது விவசாயத்தோடு இணைந்த தொழில், அது ஒரு வேளாண் பணி என்று அறிவித்த பின்பு
விவசாயிகளுக்கு வழங்கி வரக்கூடிய அந்த கட்டணமில்லா உரிமை மின்சாரத்தை போன்று கறிக்கோழி பண்ணைகளுக்கும் வழங்க வேண்டும். கறிக்கோழி பண்ணை நிறுவனங்கள் உலகத்திலே இல்லாத நடைமுறையான இந்திய அரசியலமைப்பால் தடை செய்யப்பட்டுள்ள அந்த சுரண்டல் முறையான எஃப்சிஆர் முறையை கடைபிடித்து வருகிறார்கள். அந்த எஃப்சிஆர் முறையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி உத்தரவு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று சென்னையில் நாங்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். விரைந்து இந்த கோரிக்கைகளுக்கு தமிழக அரசு தீர்வு தரவில்லை என்றால் வருகிற ஜனவரி மாதம் முதல் தமிழ்நாடு முழுவதும் எங்குமே கறிக்கோழி கடைகளிலே கிடைக்காது. அதாவது விவசாயிகளை நாங்கள் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.